தான் அந்த லாங் ட்ரேடு. இந்த இடத்துல பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இதில் வந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக பிட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பையர்ஸோட வால்யூம் அண்ட் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் கேன்லேயே வந்து ஒரு ஃபுல் மர்போசா கேண்டலில் வந்து பையர்ஸ் வால்யூம் தான் இருக்குது. இதில் எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இல்லை இந்த கேண்டலில். நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸோட என்ட்ரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். நான் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆனேன். இந்த கேண்டலில் வந்து என்ட்ரு ஆனேன். நான் என்ட்ரு ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த இதுக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் இந்த ஸ்விங்குக்கு மேலே வந்து ப்ரைஸ் திரும்பி மேலே போயிடுச்சு. இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பையர்ஸ் வால்யூமுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. நான் இந்த இடத்துல பையர்ஸ் வால்யூம் வந்ததுனால மட்டும் என்ட்ரு ஆகலை. இது என்ட்ரு ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேமோட இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு இண்டிகேட்டர், ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே வந்துச்சு ப்ரைஸ். பட் என்ன ஆகுதுன்னா திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து இந்த விக்கோட அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது.